fully customized wrapped full system. So exhaust sound பாருங்க. Wow, Quickshifter செம்மதியா இருக்கு. Exhaust sound Quickshifter mass sound பாத்தீங்களா? இப்போ நான் Quickshifter யூஸ் பண்றேன். அவ்வளோ ஃப்ளாலஸா இருக்கு பாருங்க. 4 5 6 gear. செம்ம ஸ்மூத். எப்பா Hi guys, welcome back. இது வந்து லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன். பிரேக்ஃபாஸ்ட் ரைட் நம்ம வந்தோம் அண்ட் வித் லவ்லி பைக்ஸ் வித் நியூ டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு ஊர்வசியில். இப்போ ரிட்டர்ன் கிளம்புறோம் அண்ட் நல்லா வெயில் வந்துருச்சு. டிராஃபிக் கொஞ்சம் பில்டப் ஆகுது பட் ஹோப்ஃபுல்லி வந்து இட்ஸ் ரியலி குட். பட் இந்த தடவை வந்து ஐம் கோயிங் டு ட்ரை 2019 Z900. நம்ம ஃப்ரெண்டோட Z900 ஓட்ட போகிறோம். அது வந்து Quickshifter போட்டிருக்குன்னு சொன்னார். ஸோ அதை செக் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் திங் இஸ் லைக் Lingeshvlogs எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ ப்ராப்ளி வந்து அந்த வண்டி நம்ம ஓட்டி பார்த்தா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். அண்ட் புது டயர் வேறு GT போட்டிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இட் இஸ் கோயிங் டு பி ரியலி குட். ஸோ இதான் நம்ம வந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது டீம். ஓகே, அண்ட் நாங்கள் பெனட் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் தேர். ஸோ மோஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து ரிட்டர்ன் போகும்போது 2019 எடிஷனோட எக்ஸாஸ்ட் தான் மோஸ்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெட் வந்து நம்மளோட Z900 ஓட்டுற மேக்ஸிமம் சார். நம்ம வந்து ஃப்ரெட்டோட வண்டி ஓட்டுறோம். 2019 Lingeshvlogs எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிடுறேன். ஸோ Lingeshvlogs எக்ஸாஸ்ட் ஃபுல்லி கஸ்டமைஸ்ட் wrapped full system. ஸோ இந்த மாதிரி தான் ரைட் பண்ண போகிறோம். அண்ட் எல்லாம் கிளம்பியாச்சு. கொண்டு ஸ்டார்ட். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சீட் ஹைட் ரொம்ப லோவாக இருக்குது அண்ட் இட்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஃபியூவல் இருக்குது, டெம்பரேச்சர் ஓகே. டச்சிங் மை மோட்டர் சைக்கிள் மை ரிசல்ட் இன் சீரியஸ் இன்ஜுரி ஆர் டெத். ஐயோ, தெரியாதமா வண்டியில் உட்காந்துட்டோமே நம்ம. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓஹோ, வண்டி அலறுதுப்பா. வாவ், Quickshifter செம்மதியா இருக்கு. ஸோ இங்கே யூட்டன் எடுத்துகிட்டு நம்ம சென்னை ரிட்டர்ன் கிளம்புறோம். இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்தது. ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பட் இட் வாஸ் அ குட் ரைட். பாரு, வெடிக்குது பாருங்க. சான்ஸே கிடையாதுங்க. வெடி வாவ். வாவ், செம்ம சான்ஸே இல்லை. ஃப்ரெட்டோட வண்டி எக்ஸாஸ்ட் சவுண்டு Quickshifter மாஸ். உண்மையிலே எக்ஸாஸ்ட் போட்ட வண்டி ஓட்டும் போது தான் நம்மளுக்கு அந்த உண்மையிலே அந்த இன்லைனோட ஹாப்பினஸ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த Lingeshvlogs வந்து நல்ல லவுடு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புது டயர் போட்டிருக்காரு GT. வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்டு தான் நம்ம வண்டி ஓட்டுறதில்ல ஃப்ரெண்டில். ஸோ அந்த ஆங்கிளில் தான் மோஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. ஓ, இந்த 2019 எடிஷன் வண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டிங் பொசிஷன் வந்து நம்ம வண்டியோட ரொம்ப லோ. அதனால் வந்து நல்ல கம்ஃபர்டபிலிட்டி. அது மாதிரி த்ராட்டல் விடும் போதெல்லாம் வண்டி வெடிக்குது.
டாடா சொல்லிட்டு போகலாமா நம்ம வண்டிக்கு? பாய். ஒரு சின்ன ஃபன் இதெல்லாம் ரைட் பண்ணும்போது. ஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வண்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மாதிரி 900 ஓட்டியிருக்கேன், ஒரு 2099 ஆல்ரெடி ஓட்டியிருக்கேன். பட் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. புது டயர்னால வந்து கொஞ்சம் grip வந்து நம்ம பார்க்கணும். செம சூப்பர். சான்ஸ்லெஸ். இந்த Z900 வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஐ எம் டோட்டலி என்ஜாயிங் இட். ஓகே. ஸோ ஃப்ரெண்டோட வண்டி வந்து அந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து அப்படியே பட்டையை கிளப்புது. அது மட்டும் இல்லாமல் நான் மேக்ஸிமஸ் அதை ஃப்ரெண்டில் போடுறேன் பார்த்தீங்களா, ஸ்டாக் எக்ஸாஸ்ட் உங்களுக்கு தெரியும், சுத்தமாக சவுண்டே இருக்காது. இதில் வந்து வெடி அடிக்குது. ஒரு அட்ரினலின் பம்பு வந்து அப்படியே தானாகவே பூஸ்ட் ஆகுது. குவிக் ஷிஃப்டர் போடுறேன். சவுண்டு பார்த்தீங்களா? இப்போ நான் குவிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ளாலஸாக இருக்கு பாருங்க. 4, 5, 6 கியர் சான்ஸே இல்லைங்க. அற்புதமாக இருக்குது, செம்மத்தையாக இருக்குது. புது டயர் போட்டிருக்காரு, பிராண்ட் நியூ டயர். வண்டி இன்னும் வந்து அந்த ஓவர் நோட்லாம் ஆகலை. ஸோ அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் ஹார்ட் ரப்பராக இருக்குது. அது இன்னும் வந்து ரைட் பண்ண தான் மாறும். சரி, ஓகே. ஓ மை காட் ஃப்ரெண்ட், உண்மையிலே வந்து எக்ஸாஸ்ட் வந்து வேற லெவல். அண்ட் குவிக் ஷிஃப்டர் சான்ஸ்லெஸ். எனக்கு வந்து இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுற மைண்டே வரல, சுற்றி பார்க்குற அந்த ஐடியாவும் வரல. அப்படியே கம்ப்ளீட்டாக பாருங்கள், வெடி வெடிக்க பாருங்கள். இந்த மாதிரி சூப்பர் பைக்கு இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் போட்டு விட்டால் தான் வந்து அந்த ஒரு இது ஃபீலே வருது. பட் அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து
உண்மையிலே வேறு லெவலுங்க. கிஷூட்டர் வெடி வருது, ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பேக்கில். நாட் அந்தளவுக்கு கிளியராக இல்லை, பட் செம்ம ஃபீலுங்க அந்த வண்டி. இந்த வீடியோவில் நான் மற்ற வீடியோ பைக் ரைட் பண்ணதோட இந்த வீடியோவில் வந்து ப்ராபப்ளி நீங்கள் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஃபீல் பண்ணலாம். எனக்கு ஃபேவரட்டே வந்து இந்த குவிக்ஷிஃப்டர் தான், சான்ஸே கிடையாது. குவிக்ஷிஃப்டர் மாஸ். நம்மளும் நம்ம வண்டி குவிக்ஷிஃப்டர் போடணும். பட் அது வந்து குவிக்ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ரெல் அடிக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு குவிக்ஷிஃப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர், செம்ம ஸ்மூத். I'm totally enjoying it. இது வந்து நம்ம Z900 ஓட்டுறதுனால நம்மளுக்கு இந்த Z900 இட்ஸ் ஆல் த சேம் Z900 வந்து நான் ரொம்ப ஸ்பெக்கை பற்றிலாம் பேசல. இந்த மேஜர் நான் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இது 29 எடிஷன் அண்ட் இதில் சீட் வந்து ஹைட் வந்து 820 mm நினைக்கிறேன். நம்ம Z900 கம்பேர் பண்ணும்போது 15 mm ரொம்ப கம்மி. அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பாஸ் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப லோவாகவும் இருக்குது. உண்மையிலே இந்த Z900 நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது லாங் டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுது. அண்ட் இதில் வந்து நீங்கள் 5.5 இல்லை 5.6 அந்த ஹைட்டில் இருந்தால் கூட இந்த 29 எடிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. யூ கேன் என்ஜாய் இட் லிட்ரலி. பவர் மோட் மட்டும் கிடையாது, ரா பவர். யூ கேன் ஸ்டில் என்ஜாய் இட். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரா பவர் ரொம்ப மிரட்டும் அதான் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அந்த வண்டி ஓடினாலும் நமக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே இல்லாததான் வந்து ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸாக தெரியுது நம்ம இங்கே உட்காந்தோன்னா. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டுற மாதிரி வண்டி அது. உண்மையிலே 2019 நல்ல வண்டி. நல்ல ஒரு லாங் கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக ஓட்டிருக்க வண்டி இருந்ததுன்னா நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் வண்டியை. ஸோ நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட சொன்னது வந்து நம்ம மருத்துவரைக்கு நம்ம ஓட்டலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டி மாறிக்கலாம்னு சொன்னேன் நான். ஸோ ப்ராப்ளி சேஞ்ச் பண்ண போகிறேன். கிக் ஷிஃப்ட்டுங்க சான்ஸ் டவுன் ஆட்டோ பிளிப்பும் ஆகுது. அப்புறம் ஆட்டோ பிளிப்லாம் ஆகுது. 3rd கியரில் இருக்கும், அப்படியே 4th கியர், 5th கியர், 6th ஓடு மாசு சாம வண்டி குடிக்குமே ஒரு தடவை ஓட்டிடலாம். ஸோ வண்டியை ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், வெடிக்குதா. ஓகே, ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்ட் பாருங்கள். சான்ஸே கிடையாது. செம்ம வண்டி, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் லாஸ்ட் பாயிண்ட் வந்துச்சு. அப்பா இமீடியட்டாக நம்ம வண்டியில் இந்த வண்டியில் உட்காந்தோடனே எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுறதே வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் ரொம்ப ஹைட்டாக இருக்குது உண்மையிலே. ஐயோ, கிளச்சு பிடிக்காம அந்த வண்டி நினைப்பிலே போட்டேங்க நான்.
இப்போ வந்து நம்ம கோ கொடுத்துடலாம். Crazy. Crazy. எரிக்க விடுறாங்கப்பா. ஸோ வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரன் பண்ணியிருக்கோம்? 11,885 கிலோமீட்டர்ஸ். 12,000 வந்தால் நம்ம தேர்ட் சர்வீஸ் கொடுத்தோம் நம்ம வண்டிக்கு. ஸோ இன்னும் ப்ராப்ளி வீட்டுக்கு போய் ரீச் ஆனால் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நாளைக்கு சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போகிறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ பைக் வந்து நாளைக்கு சர்வீஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது நம்ம 12,000 கிலோமீட்டர் ஆயிரும். அடுத்த வீக் வந்து ஒரு பெரிய ரைடு இருக்குது. அது ஸ்டில் இட்ஸ் நாட் கெட்டிங் கன்ஃபார்ம். ஒரு அப் அண்ட் டவுன் 1,300 கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த ரைடு ஒரு பிளான் இருக்குது. நம்ம வந்து ரைடு போயிட்டு அதாவது 13,000 கிலோமீட்டரில் கொடுக்கலாம். பட் ஸ்டில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு வாரண்டி ஏதாச்சும் அவாய்ட் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் பெட்டர் லைக் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிலோமீட்டர் ரேட்டிங் சொல்கிறதே நம்ம போயிடலாம். தேர்ட் சர்வீஸ் அட் 12,000 கிலோமீட்டரே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஓ தட்ஸ் வாட் ஐம் பிளானிங். ஸோ ஆல்மோஸ்ட் சென்னைக்குள்ளே வந்துட்டேங்க. லாஸ்ட் செக் போஸ்ட் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு தெரியல. என்னோட ஐடியாவே வந்து நம்ம இவங்களோட ஃப்ரெண்டோட Z900 29 Z900 வந்து ஓட்டி பார்க்குறது தான் இருந்தது. உண்மையிலே சொல்கிறேங்க, அது எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவல். டெஃபினட்டாக குவிக்ஷிஃப்டர் இருந்தால் Z900 வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் நம்ம வண்டலூர் கிட்டே வந்துட்டோம். ஸோ திருப்பியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவோ அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் சூப்பர் ஹாப்பி. ரைடு வந்து நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக போச்சு. அண்ட் ஐ டோட்டலி என்ஜாய்ட் இட். அண்ட் இது வந்து இந்த vlog வந்து கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன். ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் லைக் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். Stay tuned for more videos. See you guys in another video. Bye.